கீழடி அகழாய்வு அறிக்கையில் ஒன்றிய தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனிடம் மீண்டும் திருத்தங்களை கேட்டிருப்பதில் உள்நோக்கம் உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கங்கைக்கரை நாகரிகத்தை ஒட்டியே தென்னிந்தியாவில் நகர நாகரிகம் உருவானதை ஒன்றிய அரசால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு அகழாய்வை நடத்தியவர் அந்த அகழாய்வின் கிடைத்த சான்றுகளிலிருந்து ஒரு உண்மையை ஒரு முடிவுக்கு அறிக்கையை தாக்கல் செய்துவிட்டார். நீங்கள் அதை திருத்த வேண்டும் என்று பல அறிஞர்கள் பலர் சொல்லுவதால் திருத்த சொன்ன பொழுது அவர் எனக்கு கிடைத்த சான்றிலிருந்து இந்த உண்மைக்கு நான் வருகிறேன், இந்த உண்மையை திருத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகும் நீங்கள் திருத்தம் கேட்பது எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது. எனவே உண்மையை, அறிவியல் உண்மையை அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய செய்கிற செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாளிதழ் மிக விரிவாக சொல்லுகிறது, ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை எதில் திருத்தம் கேட்கிறது என்று. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி நாகரிகத்தை பற்றி பேசுகிற பொழுது கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை கீழடியினுடைய துவக்க காலமாக, கிமு 5லிருந்து கிபி 1 வரை கீழடியினுடைய முதிர்ந்த நாகரிகமாக, கிபி 3க்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் அழிந்திருக்கிறது, அந்த நகரம் அழிந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது கிமு 5லிருந்து 8 என்பது தமிழகத்தினுடைய வரலாற்றை மிக பின்னுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். அதை மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த திருத்தத்தை அவர்கள் கோருகிறார்கள் என்று இன்றைக்கு ஒரு ஊடகத்திலே செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலே அது அதிர்ச்சிகரமான செய்தி. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றினுடைய உண்மைகள் கண்டறியப்படுகிற பொழுது அதை திருத்துகிற அரசியல் நோக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.